லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா கூப்பிடுறாங்க, வா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் சொன்னது காதுல விழலையா? வா. அதான் என்னமோ பண்ணிக்கோங்கன்னு விட்டுட்டனே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்து கூப்பிட்டு இருக்கீங்க? நான் வந்து பொறுக்க முடியாம ஏதாவது சொல்லுவேன், திரும்பவும் போட்டு அடிப்பீங்க. நான் வரல. இது அது இல்ல, வேற விஷயம். என்ன விஷயமா? என்ன? அம்மா சொல்லுவாங்க, வா. சந்தோஷ் எதுக்கு ஸ்ரீஜா ரூமுக்கு போனா? சரி, என்னன்னு போய் பாப்போம். ஸ்ரீஜா வந்துட்டா. சந்தோஷ், அவகிட்ட நாளைக்கு அபி சஞ்சீவோட பாப்பாவுக்கு நேர்த்தி கடன் செய்யறதுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க போறோம், நீயும் கூட வந்துருன்னு சொல்லிடு. பரவாயில்லையே, சீதா எங்களையும் ஒரு மனுஷியா மதிச்சு குலதெய்வம் கோவிலுக்கு சாமி கும்பிட கூப்பிடுறாளே. விஷயம் இவ்வளவுதான், அவ போலாம். சந்தோஷ், காலையில எல்லாரும் நேரத்தோட கோயிலுக்கு கிளம்பிடலாம். சரிமா. நான் வரல அத்தை. சீதாவே வலிய வந்து கோவிலுக்கு கூப்பிடும்போது ஸ்ரீஜா ஏன் வேண்டான்னு சொல்றா? ஏய், உன்னெல்லாம் மதிச்சு கோவிலுக்கு கூப்பிடுறது பெரிய விஷயம். இதுல வரமாட்டேன்னு வேற சொல்றியா? வர விருப்பம் இல்லனா வரலன்னு தான் சொல்ல முடியும். என்னடி ஓவரா பேசுற? சந்தோஷ், குலதெய்வம் கோயில்ல நாம பொங்கல் வைக்கும்போது அங்க நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. வரவங்க எல்லாரும் உங்க பெரிய மருமக எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நம்ம குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையெல்லாம் அவங்க கிட்ட நம்ம சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதனால்தான் சொல்றேன், அவளுக்கு வர விருப்பம் இல்லைனாலும், நமக்கு அவளை கூட்டிட்டு போக விருப்பம் இல்லைனாலும் நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லு. குலதெய்வ கோயிலுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் வரதுனாலதான் நான் வர முடியாதுன்னு சொல்றேன் அத்தை. ஏன் முடியாது? குலதெய்வ கோயிலுக்கு வர நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் அபி குழந்தைய கொஞ்சிட்டு அப்படியே கையோட ஏன் கிட்ட வந்து உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையான்னு கேட்பாங்க. அப்படி கேக்குற சொந்தக்காரங்க கிட்ட நான் இன்னும் வாழ்க்கையே ஆரம்பிக்கலன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சரி, அதெல்லாம் மறைச்சிட்டு நான் ஏதாவது பொய் சொன்னா கூட சொந்தக்காரங்க என்ன தப்பா பேசினா பரவாயில்ல, நான் தாங்கிக்குவேன். சந்தோஷ தப்பா பேசினா அது என்னால தாங்கிக்க முடியாது அத்தை. அதனாலதான் சொல்றேன், நான் வரல. என்ன ஸ்ரீஜா இப்படிலாம் பேசுறா? ஒருவேளை நல்லவளா மாறிட்டாளோ? யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். உனக்கு எந்த கவலை வேணான்னு சொல்லு சந்தோஷ். என் பொண்ணு இப்படி எல்லாம் பேச மாட்டாளே. இவ உண்மையாவே என் பொண்ணு ஸ்ரீஜா தானா, இல்ல ஸ்ரீஜா மாதிரி வேற யாராவது டபுள் ஆக்ஷன் குடுக்கறாங்களா? ஒரே குழப்பமா இருக்கே. அபி, என்ன சஞ்சீவ்? அம்மா நம்ம பேசுனது கேட்டாங்க, ரொம்ப வருத்தமாயிட்டாங்க. அப்படியா? நான் நினைச்சேன் சஞ்சீவ் அத்தை கேட்டிருப்பாங்கன்னு. சரி, அப்புறம் என்னாச்சு? போய் பேசினியா? போய் பேசி ஒரு வழியா அம்மாவை சமாதானப்படுத்திட்டேன். நான் பேசுனதுக்கு மன்னிப்பும் கேட்டுட்டேன். அப்பா, நல்லது சஞ்சீவ். இனிமேதான் அத்தை மனசு நிம்மதியா இருக்கும். பாப்பா, பால் குடிக்கலாமா?
என்ன அப்படி பலமா யோசிச்சுட்டு இருக்கா? ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, ஏய் ஸ்ரீஜா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நீ சீதா சந்தோஷ் பேசினத நான் ஒட்டு கேட்டுட்டேன். ஒட்டு கேட்டியா? ஆமா, ஒட்டு கேட்டேன். நீ ஏன்டி இப்படி மாறிட்ட? எப்படி மாறிட்ட? சாஃப்டா ரொம்ப நல்லவ மாதிரி. இல்ல அந்த மைதா. ம், ஐயோ முறைக்கிறாளே. நீ சந்தோஷ் கிட்ட பணிஞ்சு பேசுற, அவன் அடிச்சா வாங்கிக்கிற. நீ பண்றதெல்லாம் பார்த்தா நீ என் பொண்ணு தானான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. நீ போற போக்க பார்த்தா ரொம்ப நல்லவளா மாறி அபி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவ கூட சமாதானம் பேசி அடங்கி போயிருவ போல இருக்கே. அம்மா, என்னம்மா பேசுற? நான் அபி வாழட்டோன்னு நினைக்கிறேனா? அது நான் செத்தாலும் நடக்காது. ம், ம். சந்தோஷ் என் புருஷன். என் கழுத்துல தாலி கட்டினவர்கிட்ட நான் எதுக்காக மல்லுக்கு நிக்கணும்? அதான் அவர்கிட்ட நான் கொஞ்சம் அடங்கி போறேன். அது அவர் நல்லதுக்காக தான் யோசிக்கிறேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. சந்தோஷ் கிட்ட அடங்கி போனா அபிகிட்டயும் நான் அடங்கி போயிருவேனா? அதுக்கு நான் செத்தே போயிருவேன். அந்த அபி எனக்கு என்னைக்குமே எதிரிதான். அவளை நிம்மதியா சந்தோஷமா இருக்க நான் விடவே மாட்டேன். நாளைக்கு குலதெய்வ கோயில பாரு, அந்த அபி எப்படி கதற போறான்னு. ஐயோ, எனக்கு இப்பதாண்டி சந்தோஷமா இருக்கு. நீ சந்தோஷ் கிட்ட பேசுறத பார்த்து நான் கூட நீ மாறிட்டியோன்னு நினைச்சேன். ஸ்ரீஜா ஸ்ரீஜா தான். நாளைக்கு நீ குலதெய்வம் கோவில வச்சு அபி என்னடி பண்ண போற? சொல்றேன். பால் கொடுத்துக்கிட்டே கதை சொல்றேன். கதையா? என்ன கதை அபி? கதை பாப்பாவுக்கு, உனக்கு இல்ல சஞ்சீவ். பரவாயில்ல, சொல்லுங்க லேடி சூப்பர் ஸ்டார், நானும் கேட்பேன்ல. என்னது? இப்பெல்லாம் சூப்பர் ஸ்டார் தான் நிறைய குட்டி கதையெல்லாம் சொல்லுவாங்க. நீ சொல்றல்ல, அதனாலதான் உன்னையே லேடி சூப்பர் ஸ்டார்னு சொன்னேன். குழந்தைக்கு கதை சொல்லி பால் கொடுக்கலான்னு பார்த்தா என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு கிண்டல் பண்றியா? உன்ன கோச்சுக்காத, நீ உண்மையாவே லேடி சூப்பர் ஸ்டார் தான். பாப்பா, உங்க அப்பா புதுசா வயசுக்கு வந்த முறை பொண்ண முறை பையன் கிண்டல் பண்ற மாதிரி என்ன கிண்டல் பண்றாரு. இத நீ கொஞ்சம் கேளு பாப்பா. பாப்பா, நீங்களே சொல்லுங்க, உங்க அம்மா எனக்கு முறை பொண்ணு தான். பாப்பா, உங்க அப்பாவோட பேச்சே சரியில்லை. நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். மகாபாரத போர்ல துரியோதன பக்கம் ஜெயத்ரதன் ஒருத்தர் இருந்தானா பாப்பா. அவன் யாருன்னா, பஞ்ச பாண்டவர்கள் நாட்டை இழந்து திரௌபதி கூட காட்டுல இருந்தப்போ திரௌபதி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தவன். பஞ்ச பாண்டவர்கள் வந்து ஜெயத்ரதன் கிட்ட இருந்து திரௌபதிய காப்பாத்திட்டாலும் திரௌபதி மனசுல ஜெயத்ரதன் மேல இருந்த கோவம் ஆறாத வடுவா இருந்துச்சான். அப்புறம் பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில போர் மூல ஆரம்பிச்சது. போர்ல அர்ஜுனன் திரௌபதிக்காக அந்த ஜெயத்ரதனை பழி தீக்கணும்னு நினைச்சான். சூரிய அஸ்தமனத்துக்குள்ள ஜெயத்ரதனை கொல்லுவேன், அப்படி கொல்லாட்டி தான் தீ குளிச்சுப்பேன்னு திரௌபதி கிட்ட சபதம் எடுத்தானா. இந்த சபத விஷயம் ஜெயத்ரதனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஜெயத்ரதன் அந்த சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அர்ஜுனன் கண்ணுல பட்டாதானே அவன் என்ன கொல்லுவான்னு நினைச்சு அர்ஜுனன் கண்ணுல படாம இருக்க முடிவெடுத்து துரியோதன கண்ணனோட பாதுகாப்புல மறைஞ்சிருக்க முடிவெடுத்தானா. அப்படியா? அதுக்கப்புறம் என்னாச்சு? கதைய பொறுமையா கேளு சஞ்சீவ். பாப்பா எப்படி அமைதியா பால் குடிச்சிட்டே கதை கேக்குது, அந்த மாதிரி கேளு. சரி, ஓகே. யுத்தம் ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்கு. அர்ஜுன யுத்தத்துல ஜெயத்ரதனை தேடிட்டே இருக்கான். அவனால ஜெயத்ரதனை கண்டுபிடிக்கவே முடியல. சூரிய அஸ்தமனம் ஆகுற நேரமும் வந்துருச்சு. அர்ஜுனனுக்கு தான் திரௌபதி கிட்ட விட்ட சபதத்துல தோற்றுவோமோங்கிற பயம் வர ஆரம்பிச்சிருச்சு.
அப்போ அர்ஜுன கண்ல இருந்த பயத்தை ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா பார்த்தாரு. தர்மம் தோத்து போறத பார்த்துட்டு அவரால சும்மா இருக்க முடியுமா? அவர்தான் கடவுளாச்சே. ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் கிட்ட ஜெயத்ரதனை சூரிய அஸ்தமனத்துக்குள்ள உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. அர்ஜுன ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா கிட்ட சரி ஆமான்னு சொல்லு, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்க, கிருஷ்ண நான் உன்னை சபதத்துல ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி தன்னோட சக்கர ஆயுதத்தால சூரியனை மறைச்சிட்டாரு. இருளும் சூட ஆரம்பிச்சு அப்போ ஜெயத்ரத இருள் வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாயிட்டான். சூரிய அஸ்தமனமாகி அர்ஜுனனும் சபதத்துல தோத்து தீ குளிச்சிருப்பான்னு நினைச்சு அவன் மறைஞ்சிருந்த இடத்துல இருந்து வெளியே வந்தானா. ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் கிட்ட ஜெயத்ரதன் வெளியே வந்துட்டான், இப்போ ஒரே அம்பால அவனுடைய தலைய கொய்து சத்யோபாசனம் செஞ்சுட்டு ஜெயத்ரதனோட அப்பா விருதச்சரன் மடியில விழற மாதிரி செய்யின்னு சொல்லிட்டாராம். எதுக்கு கிருஷ்ண பரமாத்மா அப்படி சொன்னாரு? மா மா அம்மா போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஐயோ வேண்டாம். ஐயோ அம்மா ம், அம்மா யார்கிட்டமா பேசிட்டு இருக்க? எல்லாம் என் புருஷன்கிட்ட தான் பேசுறேன். நாங்க என் புருஷன் கூட சேர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா கனவு காண்றியா? உன் புருஷன் கூட ரொமான்ஸ் வர பண்ணிட்டு இருக்கியா? உன்ன எழுந்துமா எழுந்துமா எழுந்து. ஐயோ 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 ஐயோ, என் புருஷன் அடிக்கிறாரு. போலீஸ் 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 போலீஸ். அம்மா ஐயோ ஐயோ அம்மா பாப்பா, சஞ்சீவ் பாப்பா கதையை கேட்டு கேள்வி கேக்குது. சொல்லிதானே ஆகணும். சொல்றேன். ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா ஏன் ஜெயத்ரதன் தலைய கொய்து அவ அப்பா மடியில விடற மாதிரி பண்ண சொன்னான்னா, விருதச்சரனுக்கு ஜெயத்ரதன் பொறுக்கும் போதே தெரியும் அவ சாவு இப்படிதான் நடக்கும்னு. அதனால விருத்ரட்சன் சிவங்கிட்ட தவம் பண்ணி ஜெயத்ரதன் தலைய எந்த வீரன் கொய்து தரையில சாய்க்கிறானோ அந்த வீரன் தலை ஜெயத்ரதன் தலை தரையில விழுந்த அடுத்த நொடி வெடிச்சு சுக்கு நூறா செதறணும்னு வரம் வாங்கியிருந்தானா. விருத்ரட்சன் வரத்தினால அர்ஜுனனோட உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா இப்படி பண்ண சொல்லியிருக்காரு. அர்ஜுனன் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி ஜெயத்ரதன் தலைய கொய்து விருத்ரட்சன் மடியில விடற மாதிரி செஞ்சானா. யாகத்துல இருந்த விருத்ரட்சனுக்கு தான் மகன் தான் மடியில கிடக்கிறது தெரியாம வேற ஏதோ பொருள்னு நினைச்சு அத தூக்கி எறிய மகனுடைய தலை அப்பனால தரையில விழுந்து தான் வரத்தாலேயே அவரோட தலை சுக்கு நூறா வெடிச்சு செத்தாராம். இந்த வயசுல உனக்கு ரொமான்ஸ் வர கேக்குதா? என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா, உனக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா நீ சின்ன பாப்பா பாரு. சரி, எதுக்கு இப்ப என்ன எழுப்புன? பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கேன். ஒத்தையா என்னால சாப்பிட முடியாது. வா சேர்ந்து சாப்பிடலாம். ஹை, பிரியாணியா? எங்க எங்கடி பிரியாணி? எங்கடி பிரியாணி? எங்க? பிரியாணின்னு சொன்னதுமே வாயை இப்படி பொளக்குற. வாயை கொஞ்சம் மூடு. ஏமா, அந்த அபிய கதற விட போறேன்னு சொன்ன, சந்தோஷமா தலையாட்டிட்டு கேட்ட. இப்ப என்னன்னா குரு குருன்னு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. ஓஹோ, அதுக்கு தான் எழுப்புனியா? அப்போ பிரியாணி சாப்பிட இல்லையா?
உன்கிட்ட நான் பிளான் என்னன்னு கேட்டேன், நீ தான் சொல்றேன்னு சொன்ன. நீ எதுவுமே சொல்லவே இல்ல, அதான் நான் அப்படியே தூங்கிட்டேன். அபிய கதற விடுற பிளான் என்னன்னு இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. சரி சொல்லு, கேக்குறேன். இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, நாம எதிரிங்க என்னதான் சூழ்ச்சி செஞ்சு புத்திசாலித்தனமா காய நகர்த்தினாலும் நம்ம பக்கம் நியாயமும் தர்மமும் இருந்தா அந்த கடவுள் நம்ம கூட இருந்து நமக்கு உதவி பண்ணி நம்மள காப்பாத்துவாரு. பாப்பா, பால் குடிச்சிட்டீங்க, கதையும் கேட்டுட்டீங்க. இப்ப நல்லா தூங்குறீங்களா? தூங்குங்க, வாங்க தூங்கலாமா? என்ன பாக்குற சஞ்சீவ்? நீ டிஸ்டர்ப் ஆனதுலேருந்து எதுவுமே பேசலையேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு கதையை வச்சு உன் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே கொட்டிட்டேன். இதை வச்சே எனக்கு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு தோணும். உன் தோணலை விடு சஞ்சீவ். நேரமாச்சு, காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு கோயிலுக்கு போகணும். படுக்கலாம் வா. அபி, சொல்லு சஞ்சீவ். அம்மா இந்த வீட்டில் எல்லாரு மேலேயும் வச்சிருக்கிற அன்பை விட உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அளவு கடந்தது. தெரியும் சஞ்சீவ், இந்த குடும்பத்துடைய மானம், கௌரவம், அந்தஸ்து எதுலயுமே நான் ஓரளவு கூட தவறு செய்ய மாட்டேன்னு அத்தைக்கு என் மேல நம்பிக்கை. அதுதான் என்ன செஞ்சாலும் எது பேசினாலும் பார்த்து பார்த்து எந்த தவறும் நம்ம குடும்பத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு செய்ய வைக்குது. நேற்று காலையில் உங்கள் கூட பேசவான்னு கேட்கும்போது அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் சின்ன பயம் இருந்தாலும் நீ சரியாக தான் பேசுவேன்னு நம்பினாங்க. அதே மாதிரி நீ சொன்ன வார்த்தையும் இருந்துச்சு. சரி சஞ்சீவ், படு, தூக்கம் வருது. மா, இத புடி. ஏய் மா, முகத்துல எல்லாம் அடிச்சு கிடிச்சு தொலைஞ்சிராத, அப்புறம் மயங்கி கீழே விழுந்துருவ. இது மயக்க மருந்து. மயக்க மருந்தா? சொல்லவே இல்லையடி, நான் அடிச்சுக்கல. அப்பா, நம்ம வீட்ல எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ இந்த ஸ்ப்ரேவை எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம அபி ரூமோட விண்டோவை திறந்து நல்லா அடிச்சிட்டு வந்துரு. ஏசி காத்துல இந்த மயக்க மருந்து ரூம் ஃபுல்லா பரவிரும். அபியையும் சஞ்சீவையும் மயங்க வச்சிரும். 1 மணி நேரத்துக்கு அவங்க முழிக்கவே மாட்டாங்க. சரி. அபியும் சஞ்சீவும் மயங்கினதும் நீ மூக்க பொத்திக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள போய். ஏய், ஒரு நிமிஷம் இரு. நான் எதுக்கு ரூம்குள்ள போனோம்? ஷோமா, நீ அடிச்ச மயக்க மருந்து ரூம்குள்ள தானமா இருக்கும். மூக்க பொத்தாம போனா நீ மயங்கி விழுந்துருவ. ஆமா, மயங்கிருவேன். ஆமா, சரி, நீ சொல்லு. நீ உள்ள போய் என்ன பண்றனா, அபி கழுத்துல இருக்கிற தாலிய நைஸா கழட்டிட்டு வந்துற. என்னது? தாலிய கழட்டணுமா? இப்போ எதுக்கு நீ புதுசா பண்ற மாதிரி ஷாக் ஆகுற? ஆல்ரெடி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல? ஏய், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குடி. தாலினதும் கொஞ்சம் பயமா இருக்குடி. ஒரு பயமும் இல்ல, நீ கிரிமினல். ஈஸியா செஞ்சு முடிச்சிருவ. ஏய் ஸ்ரீஜா, என்ன பாராட்டுறியா இல்ல அசிங்கப்படுத்துறியாடி? பாராட்டுறமா? அப்படியா? சரி, ஓகே. சரி, அபி தாலிய வச்சு என்ன பண்ண போற? செலவுக்கு பணம் இல்லன்னு அடகு வைக்க போறேன். ஏம்மா இப்படி கேனத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க? சரி சொல்லுடி. நாளைக்கு காலையில பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போவோம்ல? ஆமா, போவோம். குலதெய்வ கோயில நாம மட்டும் பொங்கல் வைக்க போறதில்ல, நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே பொங்கல் வைப்பாங்க. ஆமா, வைப்பாங்க. கோவில்ல அபி கழுத்துல தாலி இல்லாம இருந்தா சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் சொல்லு? தெரியலல? நான் சொல்றேன் கேளு. தாலியை கூட பத்திரமா வச்சுக்க தெரியல, நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு அசிங்கமா திட்டி அவமானப்படுத்துவாங்க.
ஆமா. அதுவும் ஒரு சில சொந்தக்காரங்களா கேட்கவா வேணும்? வெறும் வாயவே அந்த மெல்லுவாங்க. இப்போ அண்டா கணக்குல அல்வா கிடைச்சா விடுவாங்களா? விட்டு விளாச மாட்டாங்க. ஆமா.